ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இது ரிலேட்டடாக நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் கண்டினியூஸாக எல்லா வீடியோவுமே என்னுடைய வீடியோஸ் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிஇஓ ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது நமக்கு இருக்கிற அந்த டெட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய குழப்பம் வந்து என்னென்னா, நம்மளுடைய எந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம். இதில் நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட வந்து அவங்களுடைய கருத்தை வந்து திணிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது சூஸ் யுவர் கோல். நம்ம எப்படி வந்து நம்மளுடைய அந்த கோலை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் கையில் இப்போ யூஜி டிஆர்பி அண்டு பிஇஓ இந்த 2 எக்ஸாம் வந்து இப்போ உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எதை வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறவங்களுக்கான வீடியோவாக இது வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கம்பேரிஷன் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? அதை வச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம் எந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பாருங்கள், யூஜிடிஆர்பி அண்டு பிஇஓ இந்த 2 எக்ஸாமுக்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நம்மளுடைய கல்வி தகுதி வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து யூஜி ஏதோ ஒரு டிகிரி வித் பிஎட் அண்டு டெட்டு வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஆசிரியர் தகுதி தேர்வு நீங்கள் முடித்து பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டு வச்சுருக்கணும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த பிஓக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி அண்டு அது ரிலேட்டடான ஒரு பிஎட் சர்டிஃபிகேட் இதுக்கு வந்து வேணும். ஓகேங்களா? இதுக்கு டெட்டு வந்து தேவை கிடையாது. இதுக்கு வந்து நோ டெட்டு வந்து இதுக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? இது வந்து இதுக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து நம்ம எப்படி நம்மளோட ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து டீச்சிங் ஜாப். யூஜி டிஆர்பின்றது வந்து நமக்கு டிஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய இது வந்து ஒரு டீச்சர் போஸ்ட். இது வந்து என்னென்னா பிஓ அப்படின்றது இது வந்து ஆஃபீஸர் ரேஞ்ச் போஸ்ட், ஒரு அதிகாரி, வட்டார கல்வி அதிகாரி. நீங்கள் ஒரு மாவட்ட கல்வி அதிகாரி, டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு அந்த மாவட்ட கல்வி அதிகாரிக்கு கீழே ஒர்க் பண்ணுற பிஓஸாக நீங்கள் வந்து இருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு நான் டீச்சிங் போஸ்ட் இது. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஆஃபீஸர் ரேஞ்ச் போஸ்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் இந்த மாதிரி தான். உங்கள் கையில் ஒரு 50 ஸ்கூல் வந்து கொடுத்துருவாங்க. அந்த 50 ஸ்கூலுக்கும் நீங்கள் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்சார்ஜ். ஒரு டீச்சர் வந்து அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர் லீவ் எடுத்தாலும் சரி, அவங்க வந்து லோன் கேட்டாலும் சரி, அவங்களோட சேலரியிலேருந்து எல்லாமே வந்து இந்த பிஓக்கு தான் பொறுப்பு. ஓகேங்களா? இது வந்து உங்கள் கிளாஸில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுக்கிற ஒரு டீச் பண்ணுற போஸ்ட் வந்து கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு நீங்கள் வந்து யூஜியில் ஒரு மேக்ஸாக இருந்தீங்க, இல்லைடா தமிழாக இருந்தீங்கன்னா, அந்த ரிலேட்டடாக அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து டீச்சராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சேலரி பார்த்தீங்கன்னா, நமக்கு நோட்டிஃபிகேஷனில் சொல்கிற மாதிரி இந்த சேலரி இது வந்து பிஜிடிஆர்பிக்கு உண்டான சேலரி தான் நமக்கு பிஓக்கு சேம் சேலரியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதுதான் சேலரியா அப்படின்னா, இது வந்து பேசிக் மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ வந்து 8 பே கமிஷன் வந்துச்சு அப்படின்னா, நமக்கு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 70,000 வந்து நமக்கு சேலரியாக நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது, இது வந்து சேலரி மட்டும் இல்லாமல் இதை விட நமக்கு வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு நிறைய அந்த வெஹிக்கிளுக்கு உண்டான அந்த அலவன்ஸ் எல்லாமே வந்து இந்த பெட்ரோல் அலவன்ஸ் அந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி பேசிக் சேலரியோட நமக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருதோ அது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? பேசிக் சேலரியோட நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து டிஏ அந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் வந்து சேர்த்து நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து நமக்கு 70,000 அதை விட கொஞ்சம் கம்மியாக வரும் இந்த இதில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து காம்படிட்டர். நமக்கு யார் வந்து காம்படிட்டராக வருவாங்க, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய காம்படிட்டர் யாரெல்லாம் நமக்கு வருவாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து பிஜிடிஆர்பி இப்போ வந்து எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து யூஜிடிஆர்பி அப்ளை பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காம்படிட்டராக வருவாங்க. ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா பிஓக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி படித்தவங்க. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி
அப்ளை பண்ணி அதுக்கு வந்து ட்ரை பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து காம்படிட்டராக வருவாங்க. இது வந்து என்னென்னா நமக்கு எல்லாமே, அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து படிக்கிறதுனால இது வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சிருக்கவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு காம்படிட்டராக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இருந்தாலும் கூட இந்த பிஓக்கு வந்து இந்த யூஜிடிஆர்பை விட பிஓ வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்களே ரொம்ப கம்மி. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுக்கு 35,500 பேர் தான் வந்து அப்ளையே பண்ணாங்க. ஓகேங்களா? அப்போது இது ஏன் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டுறாங்க அப்படின்னா, என்னோடய ரிலேஷன்லேயே ஒரு பொண்ணு வந்து அவங்க வந்து எம்எஸ்சி பிஎட் மேக்ஸு, அவங்கக்கிட்ட கூட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து பிஓக்கு வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அவங்க வந்து இல்லைக்கா, அவங்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது நிறைய சப்ஜெக்ட் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போது இந்த மாதிரி தான் எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம நிறைய சப்ஜெக்ட் வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? நீங்கள் பிஓக்கு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே டிஓக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு தான் என்னுடைய ஒரு வியூவாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சிலபஸ். இந்த சிலபஸ் வந்து யூஜிடிஆர்பியில் அவங்கவுங்க மேஜரை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. 110 மார்க்குக்கு வந்து அந்தந்த கொஸ்டின், அதாவது மேக்ஸ்னால் மேக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், மேக்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நீங்கள் 110 மார்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எல்லா மேஜருமே தமிழ், இங்கிலீஷ், நீங்கள் வந்து தமிழ் படிச்சிருந்தாலும் சரி, யூஜியில் மேக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை சயின்ஸ் எது படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து சேம் சிலபஸ் வந்து ஒரே சிலபஸ் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற சிலபஸ் இதில் வந்து இருக்காது. ஓகேங்களா? தமிழ் படித்தவங்களுக்கு என்ன கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதே தான் வந்து சயின்ஸ் படித்தவங்களுக்கும் சிலபஸ் வந்து ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ தமிழ் படித்தவங்களுக்கு வந்து மேக்ஸ் கஷ்டமாக இருக்கும், மேக்ஸ் படித்தவங்களுக்கு வந்து மற்ற சப்ஜெக்ட் வந்து தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ் இது மாதிரி வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அதுதாங்க. இப்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு வந்துடுங்க. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பிஜிடிஆர்பி எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் யூஜிடிஆர்பிக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பிஓ ஒரு ஆஃபீஸ் ரேஞ்சு போஸ்ட்டு தான் எனக்கு வந்து வேணும், நான் வந்து ஒரு கெத்தான போஸ்டிங்கில் வந்து நான் வந்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிஓ வந்து சூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து என்னென்னா, நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுனா நீங்கள் அடுத்தது வந்து டேரெக்டாகவே நீங்கள் வந்து டிஓக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வந்து போயிடலாம். ஓகேங்களா? டிஓ அடுத்தது வந்து சிஓ அந்த மாதிரி போயிடும். அதாவது பிஓ, டிஓ, அடுத்தது வந்து சிஓ இந்த மாதிரி வந்து போயிடும். இது வந்து நீங்கள் ஸ்கூல் லெவலில் இருக்கிறதுனால அடுத்தது வந்து ஹெச்எம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய கோல் வந்து ஒரு பிக் கோல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பிஓக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு டீச்சிங் லெவலே போதும், நான் வந்து ஒரு டீச்சராக இருந்தாவே போதும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஜிடிஆர்பிக்கு வந்து ட்ரை பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? உங்களுடைய லெவல் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்ரேஷன் வந்து போடுங்க. தேங்க்யூ.